கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா வச்சுக்கோங்களேன், மார்ச் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நமக்கு லோடு வந்துருக்கு. இந்த செடியில் என்னென்ன செடிகள்லாம் அவைலபிள் இருக்குது, என்னென்ன செடி ஃப்ரெஷ்ஷாக நம்ம நர்சரியில் இப்போதைக்கு என்னென்ன செடிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேண்ணா, எல்லா வகையான பழச்செடிகளுக்கு நமக்கு கிடைக்கும். ரோஜா செடிகள், பூச்செடிகள் எல்லாமே கிடைக்கும். செண்பக பூவிலேருந்து எல்லாமே கிடைக்கும். நிறைய பேர் இந்த பழச்செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு தேவையான பழக்கண்ணெல்லாம் நமக்கு நிறைய ரகங்கள் இருக்குது. ஓகேண்ணா, ரேரான ஃப்ரூட்ஸ், நிறைய வகையான பழங்கள், அப்புறம் பலாப்பழ செடிகள், கொய்யா செடிகள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லூங்கான், இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து எதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷான ஸ்டாக் இருக்கா நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். செடிகள்லாம் ஆர்டர் பண்ண நினச்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். ஓகேங்களா, அந்த கேட்லாகில் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் மூலிமா சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் கொய்யா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரகம், தாய்லாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க ரகம் தான். இந்த இப்போ வந்து கொய்யாலே நம்மக்கிட்ட பல ரகங்கள் புதுசாக வந்துட்டு இருக்கு. இந்த மாதத்தில் புதுசாக வந்துறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டைமண்ட் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமே இந்த பிளாக் டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் போயிட்டு இருக்கு. இதோட லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், காயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஒல்ல கட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா, ஒரு பீட்ரூட் கொய்யா எந்த மாதிரி இருக்குமோ சேம் மாடல் இருக்கும். பட் வந்து இதோட காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, பிளாக் டைமண்ட் எதுக்கு சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் எப்படி ஈக்குவலான டைமண்டோட வேல்யூ எப்படி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கொய்யாவோட பழத்தோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்களேன், இங்கே இருக்க காயெல்லாம் வச்சிருக்கு பாருங்கள். அந்த காய் கிள்ளி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி மெயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிராஃப்டிங் பிளான்ட். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் காய் இருக்குன்னு பாருங்கள். இதே கிராஃப்டட் பிளான்ட் சொன்னால் கிராஃப்டட் பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் மூடிடணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது கிராஃப்டிங்கே கீழே இருக்கிறது நாட்டு செடி. ஓகேங்களா, நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது அடியில் வரது எல்லாமே கட் பண்ணிடணும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதெல்லாம் வளர்ந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் எதுனா இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருவோம். நிறைய பேர் இதெல்லாம் வளர்த்து விட்ருவீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைக்கு இந்த இலைக்கு வித்தியாசமாக இருக்கும். அப்போ இது வளர்ந்து வந்துடும், நம்ம காய் வைக்கும் வேறு காய் வைக்கும். ஓகேண்ணா, அதனால் பிளாக் டைமண்ட் ஆகுது. நீங்கள் எந்த ஒட்டுக்கன்று வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ பிளான்டேஷன் பண்ணும்போது நிலத்தில் வந்து வைக்கும்போது ஒட்டுக்கன்றை வந்து பார்த்தீங்கன்னா மூடிடுங்க, ஒட்டாட மூடிடுங்க. ஓகேங்களா, இந்த பிளாக் டைமண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்று மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. சின்ன செடி அவைலபிள் இல்லை. எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 4 அடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பிளான்ட் எல்லாமே பாருங்கள் சூப்பரான மெச்சூரான பிளான்ட்ஸு. கிட்டத்தட்ட நம்ம கூட ஒரு 10 to 15 பிளான்ட் நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு கேட்கனா பிளாக் டைமண்ட் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. தரமான பிளான்ட் இருக்குது. டேஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் குறை சொல்ல முடியும். நல்ல டேஸ்ட்டு, நல்லா இனிப்பாக இருக்கும். சூப்பர் எக்ஸலண்டான டேஸ்ட்டு. ஓகே, டேஸ்ட் வர வரைக்கும் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கும். எப்படி ஜப்பான் கோவா ரெட் டைமண்ட் எப்படி டேஸ்ட் இருக்குமோ சேம் அதோட 1% அதிகமாகவே டேஸ்ட் இருக்குது இந்த பிளாக் டைமண்ட். ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் ஆரஞ்சு. ஓகேங்களா, ஆரஞ்சில் பல ரகங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக அழகழகாக வைக்கும். நிறைய மார்க்கெட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸாக போகிறது. ஓகே, நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு பல மார்க்கெட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா குட்டி கலரில் ஆரஞ்சாக இருக்கும். நல்லா சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா, அந்த ஒரு பழத்தை வாங்கி கூட அந்த கஸ்டமர் வந்துட்டாங்க. 2-3 கஸ்டமர் நீங்கள் நேரிலே வந்து இந்த ரகம் இருக்கா அந்த ரகம் இருக்கா நிறைய பேர் கேட்டீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் ஆரஞ்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஓகே, நான் குட்டி குட்டியாக நிறைய காய்கள் வைக்கும். ஒரு சில பிளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் கூட இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 காய் இருக்குது, 3 காய் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நல்லா அந்த கூலிங்காக இருந்தால் தான் நல்லா ஆரஞ்சு கலரில் வரும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ ஷேடில் தான் வரும். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 85% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்குது. ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணோட கிளைமேட் கண்டிஷன் அந்த ஒரு ரெட் சாயில். ஓகே, சாயில் கண்டிஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஓகேண்ணா, பட் வந்து டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நார்மலாக ஆரஞ்சுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறையவே காய்க்கும். நமக்கு ஆரஞ்சு நல்லா எப்படி டேஸ்ட் இருக்குமோ சேம் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சூப்பரான வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில் நிறைய காய்க்கணும், நம்ம ஒரு மொட்டை மாடியில் வைக்கணும், ஒரு தொட்டியில் வைக்கணும், ட்ரம்மில் வைக்க எதுவும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இருக்கிற காயெல்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பிளான்டேஷன் பண்ணி ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடி ஒரு தொட்டிலையோ இல்லை ஒரு லேண்ட்லையோ இல்லை வந்து ஒரு பாட்லேயோ வச்சு க்ரோ பேக்கில் வச்சு பிறகு கிட்டத்தட்ட 1.5 years ஓகேங்களா, 1.5 வருஷம் to 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஈல்டிங் நல்லாவே கிடைக்கும். இந்த ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் மேண்ட்ரின் ஆரஞ்சு நம்மகிட்ட சின்ன பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே சின்ன பிளான்ஸு. தரமான ஒட்டுக்கன்றுகள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க மேண்ட்ரின் ஆரஞ்சு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா நாம்டாக் மை. ஓகேங்களா, நாம்டாக் மை கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதோட மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து ரகம். ஓகேங்களா, தாய்லாண்டில் ஒரு ஃபேமஸான ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது தாய்லாந்து மார்க்கெட்லேயே மேங்கோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருக்கும். ஓகேங்களா, டேஸ்ட் வைஸ்லும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்மக்கிட்ட வாங்கின எல்லா கஸ்டமருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் அந்த பழத்தை சாப்பிட்டு கூட தம்பி செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா, வேறு லெவல் சூப்பரான டேஸ்ட்டு, ஒர்த்தபுளான ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும் ஒர்த்தபுளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நார்மலாக பங்கனப்பள்ளி, மல்லிகை, இமாம் பசந்த் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க.
ஆனால் இந்த மாம்பழம் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக அப்படியே இருக்குது. ஓகேண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கும் இந்த மாங்காப்பழம் நார்மலான மாங்காப்பழம் சாப்பிட்றதுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட். ஓகேண்ணா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியிலேருந்து 4 அடி தரமான பிளான்ட்ஸ் இருக்குது. இதிலே ஃப்ரூட் எக்ஸ்சேஞ்ச் பிளான்ட் இருக்குது. இந்த மாதிரி பெரிய சைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி ஓகேங்களா 4 ஃபீட் ஹைட்டு போட்டிருக்கும் பாருங்க. கேட்டலாக செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா ஒரே ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய் வச்சிருக்கு பாருங்க. கலரை பாருங்க. காயாக இருக்கும்போது எந்த கோல்டு கலர் அப்படி சைனிங்காக மாறுது. இது எல்லாமே உங்களுக்கு நாம்டாக் மை தான். ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மில் வச்சு வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ட்ரம்மில் வச்சு வளர்க்கலாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரம் ஒரு 200 ட்ரம் இந்த மாதிரி இடத்துல வச்சு வளர்க்கலாம். டைரெக்டாக நல்லா சன்லைட் இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணால் போதும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டா போதும். ஓகேண்ணா ஒரு சிலர்லாம் மாங்காய் செடி வச்சிருப்பாங்க. எனக்கு துளிரே வரலப்பா நெட்டது நட்ட மாதிரியே இருக்கணும். ஓகேண்ணா இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மீன் அமிலம். ஓகேண்ணா நீங்கள் வந்து மீன் அமிலம் பஞ்சகாவை மேக்ஸிமம் மீன் அமிலம் எங்கன்னா கிடச்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லையாவது நேர்லையாவது எங்கன்னா கிடச்சின்னா வாங்கி செடிகளுக்கு எல்லாமே வேறு பகுதிக்கு ஊற்றுங்க. ஓகேங்களா எல்லாம் செடிகளுக்கு மேலே இடம் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும். சூப்பரான அற்புதமான வளர்ச்சி இருக்குது. யாரெல்லாம் மீன் அமிலம் யூஸ் பண்ணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா இந்த மாதிரி நாம்டாக் மை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்குங்க நாம்டாக் மை. ஓகேங்களா நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்கள். சுத்தமாக நார் இருக்காது. பழத்தில் வந்து சுத்தமாக நார் இருக்காது. நீங்கள் மேலே தோல் வந்து ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்குது. அப்படியே எடுத்திங்கன்னா போதும் ஸ்பூன் போட்டே சாப்பிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேங்களா நீங்கள் மற்ற பழம் வாங்குறதுக்கு இது ஒரே செடி விலை கொடுத்து வாங்கினா அற்புதமான செம்ம எக்ஸலண்ட்டான டேஸ்ட். ஓகேங்களா இந்த நாம்டாக் மை வேணும்னு ஆசைப்பட்டீங்க நம்மகிட்ட இருக்க வெறுப்பு பட்டங்களும் புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா மேங்கோலே பனானா மேங்கோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் ரகம். இது ஒன் ஆஃப் த தாய்லாண்ட் ரகம்னா பனானா மேங்காய் எப்படி தவிரமாக இருக்கும். வாழைப்பழம் எவ்வளோ நல்லா நீட்டமாக இருக்குமோ அதே மாதிரி தான் மாங்காயும் நல்லா நீட்டமாக இருக்கும். நல்லா எல்லோ கலரில் வரும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சதைப்பட்டிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே சாப்பிட்ருக்கேன். நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காயாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பழமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு அற்புதமான ரகம். இது எல்லாமே பட்டிங் மூலமாக உற்பத்தி பண்ண பிளான்ஸ். ஓகே நீங்கள் பாருங்கள் எல்லாமே இது ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிங் டங்னுவாங்க. ஓகே ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேரில் அழைப்பாங்க. பட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளான்ட்டோட குவாலிட்டி தரமாக இருக்கும். ஓகே ஆனால் மேங்கோவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் நார்மலான வெரைட்டிஸ் வாங்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வாங்கி வச்சுக்கலாம். வருங்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டிங் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம அனுபவங்களுக்கு நமக்கு நிறைய கிடைக்கும். ஓகேங்களா இந்த மாதிரி பனானா மேங்கோ வேணும்னு ஆசைப்பட்டீங்க நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் சின்ன பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறதெல்லாம் மீடியம் சைஸ் பிளான் தான். 1-2 இல்லைங்க தரமாக இருக்கும். இதோட லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வரும். இந்த மாதிரி சிகப்பு கலராக வரும். தண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகப்பு கலரில் வரும். ஓகேங்களா எல்லாமே சிகப்பு கலர். ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கணும் தாராளமாக வச்சு வளர்த்துக்கலாம். அப்போ நீங்கள் ப்ரூனிங் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்த்துக்கணும். மேக்ஸிமம் லேண்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா பனானா மேங்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி பிளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா லாங்கன். ஓகேலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லொங்கன்னுவாங்க லாங்கன்னுவாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா இதிலே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 வெரைட்டிஸ்க்கு மேலே அடிக்கிட்டே போகலாம். பெஸ்ட்டான ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் ஹோம் க்ரோன் பிளான்ட். ஓகேங்களா எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட். நீங்களே பாருங்கள் டேகோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் லாங்கன். ஓகேங்களா வியட்நாம் வெரைட்டி. இது நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி நீங்கள் நடவு செய்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய் வைக்கும். இதெல்லாம் கமர்ஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரகம். இது எல்லாமே பாருங்களேன் தரமான பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தரமான பிளான். நீங்களே பாருங்கள் 1-2 பிளான்ட் இல்லைங்க நம்மக்கிட்ட 50 பிளான்ட் கிட்ட நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக்ல இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளான்ட் நான் வந்து பாரம்பராக வைக்கிறேன் ஒரு விவசாயமாக வைக்கலாமாப்பா கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ரகத்தை வைக்கலாம். கமர்ஷியலாக வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். ஓகேனா ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் காய் காய்ச்சிதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு 100 ரூபாய் 200 300 கிடைச்சா கூட நல்ல லாபம். ஓகேங்களா இல்லை வீட்டு யூஸ்க்கு வைக்கிறேன் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் 400 300 வாங்குறேன் அப்படின்னா நீ தரமாக ஒரு செடி வச்சுருக்கும் போது வீட்டில் கமர்ஷியல் வைக்கும்போது நமக்கு வந்து வீட்டு யூஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா இந்த லொங்கன் பழம் வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை மாதிரி இருக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் சீடு இருக்கும். மேலே இருக்கிறது நுங்கு மாதிரி ஒரு சதை இருக்குது. அந்த சதையை சாப்பிட்றதா நம்ம நல்லா இனிப்பாக நுங்கு மாதிரியே இருக்கும். ஒரு லிச்சி பழம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் வச்சுக்கலாம். இல்லை செமி ஷேடு பிளேஸில் வச்சுக்கலாம். சூப்பராக நம்ம ஊர் தமிழ்நாட்டில் சூப்பராக வளருதுங்க. ஏன்னா நாம் கொடுத்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு ஏற்கனவே அந்த டிராஃபிக்கல் லாங்கணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம தரமான பிளான்ஸ். பிளான்ட்டோட ஹைட் பாருங்கள் சிங்கிள் பிளான்ட் காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதான் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet to 3 feet ஹைட்டில் தரமான பிளான்ஸ் இருக்கு. ஓகேங்களா நம்ம எல்லாமே பிளான்ட் உங்களுக்கு லைவாக காட்டுறோம். இங்கே இருக்கிற பிளான்ஸ் தான் எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட். ஓகேங்களா ஹோம் க்ரோன் பிளான்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க டிராஃபிக்கல் வியட்நாம் லாங்கன் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்திலே வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஃப்ரீ ஜாக். ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை இல்லாத ஒரு பலாப்பழம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. ஒரு அன்னாச்சி பழம் எப்படி நம்ம சீவிட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம பலாப்பழத்தை சீவிட்டு ஈஸியாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு சூப்பரான பழம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா விதையே இல்லைனா விதையே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. குட்டி குட்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளை பழத்தில் எப்படி சின்னதாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தில் சின்ன சின்ன விதைகள் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விதைகளாக இருக்கு. நம்ம முறிச்சு எடுக்கணும் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஓகே, அப்படியே சாப்பிட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். சூப்பரான வெரைட்டிங்க பாருங்க. பிளான்ட்டோட குவாலிட்டி பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் ஃப்ரீ ஜாக் கொண்டு வாங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு, கொண்டு வாங்கன்னு கேட்டீங்க. உங்களுக்காக நியூ ஸ்டாக்கும் பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட். ஓகே, எல்லாமே பட்டிங் பிளான்ட். அதுவும் பார்த்தா ஹோம் க்ரோன் பிளான்ட். ஓகேங்களா, இங்கே டேக்கை பார்க்கும்போது தெரியும் எல்லாமே ஹோம் க்ரோன் பிளான்ட். அடி ஸ்டெம்மு பாட்டம் ஸ்டெம்லேருந்து பாருங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வருஷத்துக்கு நல்லா பலனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2வது வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். இது பழத்தோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 கிலோ 15 கிலோ வெயிட் வரும். நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா விதை இல்லாதனால நம்ம ஈஸியாக ஒரு வீட்டில் ஒரு பலாப்பழம் வைக்கணும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு தாராளமாக இந்த ரகத்தை வைக்கலாம். ஓகேங்களா, இது சீட் ஃப்ரீ ஜாக். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரகம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தை எடுத்து உரிச்சு அது தோலை எடுத்துட்டு விதையை எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே உரிச்சுப்பா சாப்பிட்டு அப்படியே ஈஸியாக போயிடலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த ரகத்தை வாங்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சீட் ஃப்ரீ ஜாக்னு கேட்டலாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாமி அக்மின். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்ஏ வெரைட்டி, வந்து ஒரு அமெரிக்கன் வெரைட்டி தான். பழத்தோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கலர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்த பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகம். நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டாமி அக்மின் அப்படின்னு மாம்பழம் கேட்டாவே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகே, நான் மற்ற பழம் சாப்பிட்றதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் அப்படியே தெரியும். நல்லா அந்த தோலோட சேர்த்து சாப்பிடும் இன்னும் டேஸ்ட்டு தெரியும். தனியாக நீங்கள் தோலை விட்டுட்டு உலகிற சதையை மட்டும் சாப்பிட்டாலே டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி டாமி அக்மின். நிறைய பேர் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இந்த ரேரான மேங்கோ வெரைட்டிஸ்லாம் வாங்கி இருப்பீங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தேடிட்டு இருப்பீங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக்காக வந்திருக்கு. பிளான்ட் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சி கரெக்டாக வாங்குவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப தேடி பிடிச்சி நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி இதில் ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாமி அக்மின் மேங்கோ ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி. ஓகே, ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா காய்கள் வச்சிருக்கு. நல்லா கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். ஓகே, மேலே தோல் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் பர்பிள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ஒரு சூப்பரான ரகம் தான். ஓகேங்களா, பாருங்கள் ஒரு சின்ன காய் வச்சிருக்கு. எந்த அளவுக்கு கலர் இருக்குது பாருங்களா, சிகப்பு கலரில் இருக்கு. ஓகேங்களா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த வருஷம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் to 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பலன்கள் எதிர்பார்க்கலாம். டாமி அக்மின் மேங்கோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட தரமான பிளான்ஸ் இருக்குது. பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. விருப்பப்பட்டாங்க புக் பண்ணி வாங்கிக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா இடோல் லாங்கன். ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோனோட பிராண்ட் தான். ஹோம் க்ரோன் பிராண்ட் வாங்கின பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி பிளான்ஸ். ஓகேங்களா, நீங்கள் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே பாருங்கள். தரமான பிளான்ஸ் இருக்கும். சூப்பரான பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடோல் லாங்கனும் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 to 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் வர ஆரம்பிச்சிடும். இதோட லீஃப் வந்து கொஞ்சம் பிராடாக இருக்கும். அது நீங்கள் மற்ற லீஃபை கம்பேர் பண்ணும்போது இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அகலமும் இருக்கும், நல்லா லென்த்தாகவும் இருக்கும். ஓகேங்களா, இந்த வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் லாங்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பழத்தோட சைஸ் நல்லா பெருசாகவே இருக்கும். உங்களெல்லாம் சீடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். சதைப்பட்டர் அதிகமாக இருக்கும். இதுவே நமக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான செடிகள் அவைலபிள் இருக்குது. ஓகே, லிமிட்டான ஸ்டாக் தான் இருக்குது. இடோல் லாங்கன். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரோன் பிளான்ட் தாங்க. பாருங்கள் எல்லாமே இது எசென்சியலி பாருங்கள், ஃப்ளவரிங் எசென்சியலி பாருங்கள் போட்டிருக்க பாருங்கள். இதுலேயே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹோம் க்ரோனாவே தரமான பிளான்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி பிளான்ஸை கொண்டு வந்து கொடுக்குறேங்க. உங்களுக்கு யாருன்னா இடோல் லாங்கன் வேணும்னு ஆசைப்பட்டீங்க நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. முன்னெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் டக்குன்னு ஆயிரும். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளான்ட் கிட்ட இருக்குது. விருப்பப்பட்டவங்க டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் சுங்கப்புரா சாஃப்ட்டுன்னு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சுங்கப்புரா சாஃப்ட்னு எது சொல்கிறாங்கன்னா வந்து பலாப்பழமே ரொம்ப கொலன்னு இருக்குது. நீங்கள் பலாப்பழத்தை உரிச்சு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அந்த மாதிரி வெரைட்டியில் இது ஒன்று டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்குது. நல்ல ஒரு இனிப்பு, நல்ல டேஸ்ட்டுங்க. ஒரு சுகரு ஒரு வெல்லம் எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மேலே இருக்கிற தோல் அப்படியே உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட்றதாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா கொலன்னு இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து சாஃப்ட்னா எப்படி இருக்கும், நல்லா கொலன்னு நம்ம தோல் சாஃப்டாக இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் பலாப்பழத்தில் இது சாஃப்ட் ரகம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஃபேமஸான ரகம். ஓகேங்களா, இது எல்லாமே பிளான்ட் பட்டிங் பிளான்ட். பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்குது. 3 அடியிலேருந்து 4 அடி தரமான பிளான்ட்ஸ் இருக்குது. பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வருஷமே நமக்கு பலன் ஆரம்பிச்சோம். மேக்ஸிமம் 2 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட். இப்போதைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பிளான்ட் தான் இருக்குது. 50 பிளான்ட் கொண்டு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ ஒரு 15 பிளான்ட் மட்டும் தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கு. விருப்பப்பட்டவங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க. ஏன்னா உரிச்சா அப்படியே கொலன்னு வந்துடும். நம்ம ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஒரு சாஃப்டாக ஒரு கூழ் மாதிரி வரக்கூடிய ஒரு பலாப்பழத்தில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது வேணும் நான் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்குவாங்க. அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா அருணிக்கா மேங்கோ. ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன் தான். இந்த மாதிரி ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்பீங்க நம்மளோட கமெண்டில். நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குற கஸ்டமர்ஸ் இது மாதிரிலாம் கேட்பீங்க.
அவங்களாம் கேட்டதுனால தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொண்டு வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த ரகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். நானும் இந்த ரகத்தில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரகம். ஓகே, ஆனால் அரவணிக்கா மேங்கலாம் டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரகம். ஏன்னா இதெல்லாம் பட் பண்ண பிளான்ட். ஓகே, எல்லாமே பட்டிங் பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 feet தான் கொண்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 feet ஹைட்டுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. ஓகேண்ணா, கிட்டத்தட்ட 2 அடி பிளான்ட், எல்லாமே தரமான பிளான்ட்ஸு. இதெல்லாம் மேங்கோ கலெக்ஷன். ஓகேண்ணா, இந்த மாதிரி மேங்கோலாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாப்பிடும் போது அது அனுபவங்கள் நிறையவே தெரியும் நமக்கு. நம்ம ஒரு வாயில் சொல்கிறதோட நீங்கள் இதை வச்சு வளர்த்து அந்த சாப்பிடும் போது அனுபவங்கள் தெரியும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்பர் 1 டேஸ்ட்டான வெரைட்டிஸில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. இது எல்லாமே பாருங்கள், பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டான ஸ்டாக் தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பிளான்ட் மட்டும்தான் ஸ்டாக் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டிஸ். ஓகேங்களா, இது வேணும்னு அரவணிக்கா மேங்கோ நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நிறைய பேருக்கு கேட்டீங்க, டக்குன்னு அவுட் ஆஃப் ஸ்டாக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா சோனாபுரின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ரகம். இதெல்லாம் குஜராத்தில் ஒரு ஃபேமஸான ரகம். ஓகேங்களா, இப்படி வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேசர மாமரம் எப்படி ஃபேமஸ் ஆச்சோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பன்ஸ் எப்படி ஃபேமஸ் ஆச்சோ, அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்த ரகம் தான் இந்த சோனாபுரி. ஓகேங்களா, ஏன்னா டேஸ்ட் வச்சு நல்லா இருக்குங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். அல்பன்ஸ் எப்படி மாங்காய் எப்படி எந்த மாதிரி ஷேப் வருமோ அதே மாதிரி ஷேப் வரும். பட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட 10% எக்ஸ்ட்ராவே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் உள்ளது. ஓகேங்களா, இந்த ரகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர் குஜராத்தில் நிறைய பேர் ஃபார்மரில் விவசாயம் நட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளான்ட்டில் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான பிளான்ஸ் உங்ககிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட லிமிட்டான ஒரு 10 பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இது பிளான்ட்லாம் கிடைக்காது. ஓகேங்களா, தரமான பிளான்ஸ் பாருங்கள். பிளான்ட் எல்லாமே நல்லா துளிர் வந்துருக்கு. சோனாபுரி மேங்கோ சோனாபுரி கொண்டு வாங்க. நிறைய பேர் கேட்டீங்க. ஓகே, உங்களுக்காக கொண்டு வந்திருக்க விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்பு புக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக, நான் கேரண்டி. ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஓகே, ஆனால் அந்த வாட்டர் ஆப்பிளே வந்து பார்த்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் எனக்கு பூவோடு இருக்கா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி தம்பி எனக்கு பூவோடு இருந்தால் அந்த செடி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த வீடியோ லைவாகவே காட்டுறேன் என்னென்ன செடிகள்லாம் பூவோடு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது தல்காரி பிளான்ட்டை தான் பாருங்கள். இங்கே ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் பூக்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கேயும் பூக்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இங்கே பூ எல்லா இடத்துலையும் பூ. ஏப்பா உங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி சின்ன செடியிலேயே பூ வைக்குது, எந்தாலும் நல்லா புதராட்டம் இருக்குது, எந்தாலும் பூவே வரல நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேனா, நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள். நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்துருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புதராட்டம் வளர்த்துருப்பாங்க. கட் பண்ணி விடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத்திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சியிலே போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, நம்ம க்ரோத்தை கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இது ஒன்று மட்டும் இல்லைங்க. பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். எல்லாமே பாருங்கள். இது பாருங்கள், இங்கே ஒரு பூ மேக்ஸிமம் எல்லா செடியிலுமே பூக்களோடு இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் இங்கே வாங்க, இது ஃபுல்லாக பூக்கள். இங்கே பாருங்களேன், இது எல்லாமே பூக்கள். ஓகே, அந்த தல்காரி வாட்டர் ஆப்பிள் பூவோட வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பூவோட இருக்கிற செடி கேளுங்கன்னா பூவோட இருக்குது. ஒரு 5-6 செடி இருக்குது பூவோட. அங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள் பூ வரும் லைனாக பூக்கள். ஓகேண்ணா, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பூக்கள். ஓகேண்ணா, இந்த செடியை பாருங்கள் நல்லாவே பூக்கள். ஓகேங்களா, இது எல்லாமே பூவோட தரமான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. தல்காரி வாட்டர் ஆப்பிள் நார்மலான வாட்டர் ஆப்பிளுக்கு இதுக்கு நம்ம இருந்துச்சுன்னா பழத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். நல்லா டார்க் கலரில் நம்ம பழுத்து பின்னா அடுத்து சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, நீர் கண்டென்ட் உள்ள ஒரு பழம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மருந்தாக பயன்படுது. ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் புக் பண்ணிக்கோங்க. தரமான பிளான் தல்காரி வாட்டர் ஆப்பிள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் புக் பண்ணி வாங்க. அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் நாம்டாக் மை. ஓகே, நான் நார்மலான நாம்டாக் மை. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வரும். நல்லா ஊதா கலரில் பழம். மாம்பழம் நல்லா கொத்து நிறைய காய்க்கும். பிளான்ட்டோட ஹைட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு. அட்ரஸ் ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருச்சுங்க பாருங்கள். ஃப்ளவருக்கு வந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து காய்களை மாறாதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரெகுலராக நீங்கள் மாங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ எடுத்துச்சுன்னா அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா காயாக மாற வரைக்கும் தண்ணியை விடக்கூடாது. ஓகேங்களா, எந்த அளவுக்கு தண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூ ஃபுல்லாக உதிரி போயிடும். ஓகேங்களா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேங்காய் செடி நிறைய பேர் வச்சு தம்பி அந்த பூவெல்லாம் கொட்டி போகுதுன்னு கேட்கணும். ஓகேங்களா, நல்லா ஒரு மீடியமாக ஃபஸ்ட்டே நம்ம பூ எடுக்கிற சமயத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணி விட்டுணும். பூ எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ 1-2 டைம் தான் மட்டும் தான் தண்ணி காட்டணும். ஓகேங்களா, டெய்லி தண்ணிங்களை விட என்ன பண்ணால் பூ எல்லாமே கொட்டி போயிடும், உங்களுக்கு காயாக மாறாது. ஓகேங்களா, இது எல்லாமே நாம்டாக் பர்பிள். ஓகேங்களா, சூப்பரான பிளான்ட்டு. ஸ்டெம்மை பாருங்கள், பாட்டம் ஸ்டெம் எல்லாமே பாருங்கள். நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட கேட்பீங்க, தம்பி தரமான பிளான்ஸ் வந்தால் சொல்லுப்பா அப்படின்னு. இப்போ தரமான பிளான்ஸு கிட்டத்தட்ட லைவாகவே காட்டுறேன். உங்களுக்கு 15 பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது. தரமாக இருக்குது பாருங்கள். தனியாகவே எடுத்து வச்சு காட்டுறாங்க பாருங்கள். இங்கே பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet. ஓகேண்ணா, 5 அடியிலேருந்து 6 அடிக்கு தரமான பிளான்ஸ் இருக்குது. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நாம்டாக் மயிலே வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலருங்க, தரமாக இருக்குது. ஓகேங்களா, விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா எப்படிப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ராபெரியும் ஒரு கொய்யா பழமும் கலந்தா எப்படி டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா எல்லோ கலரில் பழக்கம். ஓகேங்களா, 2 கலர் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று ரெட் கலர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்.
நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 3 ஸ்டேஜ்ல இருக்கு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 200 இருக்கு, 500 இருக்கு, அப்புறம் 800 இருக்கு, 1500 இது மாதிரி வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரே செடி தான். பிளான்ட்டோட growthக்கு பிளான்ட்டோட ஹைட்டுக்கு தான் ரேட் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்க ஓகேங்களா, இதெல்லாம் பாத்தீங்க 800 ரூபீஸ் பிளான்ட். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூ காயோட இருக்கு பாருங்க. எல்லாமே காய், இது எல்லாமே காய் ஓகேங்களா. இங்க பாருங்க, இது எல்லாமே பாருங்க, எல்லாமே பாருங்க. இதெல்லாம் வந்து லீஃபே இல்ல பாருங்க, ஒரு காய் இருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே காய். எல்லாமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூ காயோட கேட்பீங்க பாருங்க. தரமான பிளான்ஸ் பூ காயோட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. விருப்பப்பட்டவங்க தாராளமா வாட்ஸ்அப் தொடர்பு புக் பண்ணிக்கலாம். நல்லா எல்லோ கலர் மாறும், பெரிய பெரிய காயா வரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட்டோட இது வந்து பாத்தீங்கன்னா காயோட சைஸ் நல்லா பெருசாவும் இருக்கும், டேஸ்ட் நல்லா இனிப்பாவே இருக்கும் ஓகேங்களா. எல்லாருக்குமே குழந்தைங்கள இருந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது லீஃபை பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். பெஸ்ட் பாருங்க டெரஸ் கார்டன் ஓகேங்களா. மொட்டை மாடியில் வைக்கணும், இந்த மாதிரி ரேரான ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கணும், ஒரு வீட்டான ஒரு பழச்செடி வைக்கணும், இந்த மாதிரி வச்சுக்கிறா. வீட்டில் யாரா கெஸ்ட் புதுசாக யாரும் வந்தா கூட இது என்ன ஒரு செடி, இது என்ன காய் வச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான வெரைட்டியில் இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா பிளான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களுக்காக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா. வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. தரமான பிளான்ஸ் இருக்கிறது மட்டும் தான் நான் வீடியோ போடுறேன். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மகிட்ட வாட்ஸ்அப் தொடர்பு புக் பண்ணிக்காங்க. நீங்க பல இடத்துல செடிகள் வாங்கியிருக்கலாம், ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரகம் இருக்கு. நம்மகிட்ட ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி வேற எங்கேயும் வாங்க மாட்டேன், ரெகுலராக நம்மகிட்ட தான் வாங்குவீங்க. அந்த மாதிரி நான் குவாலிட்டியில் கொடுத்துருக்கேன். நம்மளோட நர்சரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மகிட்ட ரெகுலராக வாங்குறவங்க அது நம்மகிட்ட பிளான்ஸ்